நினைச்சா நாம் நடந்து வர்றோம், நாம நிறையணும், நம்ம துக்கங்கள்லாம் நிறுத்தி ஆகணும். அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சகல துக்கத்துக்கும் அதீதமாகவும் எல்லா பாபத்துக்கும் மேற்பட்டவனாகவும் எது வந்தாலும் ஒரு சலனமற்றவனாகவும், அதனாலதான் ஈஸ்வரனுக்கு நமக்கு வேலையை தவிர அது இல்லாம ஜெகத் கர்த்தான்னோ நம்ம பயமுறுத்துறவனோ பாக்கியக்கூடியவனோ ரசிக்கிறவனோ பரிபாலனம் பண்றவனோ அது அவன் காரியம் அவன் பண்ணிட்டு போறோம். அது காட்டு நமக்கு அதுல எல்லாம் வேலை இல்லை. அது இப்படி மாத்திரம் என்ன அப்படி மாத்திரம் என்ன என்ன அதுக்கான இப்படி ஒரு நிமிஷம் நடக்குது, இன்னொரு நிமிஷம் நடக்கிறது அவ்வளவுதான். இன்னொரு காரியம் அது எப்படி இருந்தான்னா அவன் இஷ்டப்படி நடந்துட்டு போட்டோம். அதுக்கு நம்ம அறிய வேண்டியதில்லை. அதனால பகவானிடத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக போய் பிரார்த்தனை பண்றதே கூட ஒரு மூடத்தனம் தான். கடைசியில முடியாது. என்ன மூடத்தனம்? அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒன்னும் நம்ம கஷ்டங்கள் அவனுக்கு தெரியாம இருக்கான். நான் போய் சொன்னாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் அறிஞ்சவங்கிறத கொஞ்சம் குறைக்கணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சுன்றதும் ஆனாலும் கருணை இல்லை அவனுக்கு. நான் கொஞ்சம் அப்பாவியான போய் தெரிஞ்சாதான் கொஞ்சம் கவனம் உண்டு அவனுக்கு. அதனால கருணா சமுத்திரம் இல்லை. கொஞ்சம் ஆறு கிட்ட வரானோ அதனால தன்னுடைய புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டவன் தப்பு அப்போ ஒரு குறவா அவனுக்கு. ஒன்னும் கருணா சமுத்திரமாக இருந்து ஞான சமுத்திரமாக இருந்தானோ சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய தயத்திய சமுத்திரனா இருந்து அறிவுக்கும் சர்வஜனா இருந்தான்னா அப்புறம் அவனோட வேணும் சொல்லுவானே. அவன் அப்படி ஒருத்தன் அப்படி ஒருத்தன் இருக்கிறது, அப்படி ஒருத்தன் இருந்தா தான் ஈஸ்வரன் அவனுக்கு. அப்புறம் இல்லாதவனா இவ்வளவு பிரபஞ்சம் இருக்கவும் இருக்காது. அப்போ இருக்கிறது நிச்சயம். அதனால நாம அவன்கிட்ட ஒரு காரியம் நமக்கு கிடையாது. அதனால இந்த காரியத்துக்காக அவன்கிட்ட போக வேண்டியதில்லை. காரியத்துக்கான போகணும்னா ஒன்னும் அவனுக்கு ஈவரகம் இல்லாதவன் இல்லாம சில விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் ஈஸ்வரனே இல்லை. அதனால காரியத்துக்காக அவன்கிட்ட போய் நமக்கு வேலையே கிடையாது. பிரமசித்தாந்தம். ஆனாலும் எல்லாரும் பிரார்த்திக்கிறதுக்காக கேட்டா வேலை கண்டவனே பிரார்த்திச்சுட்டு இருக்கிறதுக்கு அவனுடைய பிரார்த்திச்சுட்டு உறவா இருக்கிறவனுடைய பிரார்த்திச்சுட்டு கேட்டேன். உபயோகத்தவனெல்லாம் போய் பிரார்த்திச்சுட்டு அது பண்ணி ஒன்னும் வழங்காம இருக்கிறப்பா எவன் நமக்கு வாஸ்தவமான பந்து அவனுடைய பிரார்த்திக்கிறானே. அதனால அவனுக்கு வந்து வேலைங்கிறதுக்காக போனா போறதுன்னு டாலரேட் பண்ண செய்யற பிரார்த்தனைய இல்லைன்னா பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இந்த பிரார்த்தனைக்காக அவன் எது அப்படி அவனுடைய சங்கல்பம் எப்படி அவனுடைய சொல்லுவானே. இப்போ அவனுக்கு தெரியாது என்ன அவன் நல்லது கேட்டாவுன்ட்டு என்ன இந்த நல்லத்தை நான் வேணும் கேட்டு அப்படியே இப்படியே வரும். எனக்கு யாரை கூட கூட இப்படி இருக்காது அப்படி வரும். இதுதான் என்ன சாஸ்திரம் அப்படி மாத்திரம் நம்ம இஷ்டப்படிதான் மாத்திரான்னு வச்சுக்கோங்க சுவாமி. அதுக்காக எனக்கு போறது அதுவும் கூட போறது என்னென்னமோ மாறி கூட போறது இல்லை. இது இப்படி அப்படி இருக்கிறது இப்படிதான் இருக்கிறது போட்டுமே. நம்ம பணக்காரனாவே நம்ம கஷ்டத்தில் எடுத்துக்கொண்டு இன்னும் ஊர்ல எத்தனை பேர் ஆகியா இருக்கான். அத்தனை பேருடைய அவன் அத்தனை பேர் தான் பணக்காரனாவே நம்ம கிட்டாகணும். இத்தனை பேர் பணக்காரன் பண்றதுக்கு ஊர்ல எந்த ராஜாங்கத்தினாலும் முடியாது. சாமி தான் இருக்கிறது அதுவும் சொல்லிதான். அதனால இத்தனை பேருக்கு பணக்காரனா பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பணக்காரனாவே நமக்கு மாத்திரம் நிறைய வரட்டும் நாம கேட்டுக்கிறோம். நம்ம துக்கம் நமக்கு இருக்கிறோம். உலகத்துல இன்னும் நமக்காரனு இருக்கிறோம். இத்தனை பேரையும் அவனை பண்ண முடியாதான் நம்மளும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்கு சமாச்சாரங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அவன் பண்ணினாலும் அது இன்னும் இதெல்லாம் அப்படிதான் இருப்பானே இப்படிதான் இருந்துட்டு போட்டுவேன். 60 கஷ்டம் பண்ண நம்ம தான் கஷ்டப்பட்டு போடுவேன். அது சாமியோட சங்கல்பம். எவனோத்தும் பெரிய நல்ல ஸ்திரீ இருக்கான அவன் நல்ல ஸ்திரீல அவன் கேட்டா வந்து என்னவோ அவனுக்கு வாச்சு அந்த மாதிரி இவனுக்கு இப்படி வாச்சிருக்கு அவனுக்கு இப்படி வாச்சிருக்கு. இன்னும் மாத்தினா அவன் இப்படி ஆடுறான் இவன் இப்படி ஆடுறான். ஒரு இடத்த மூடி சொல்லிதான் இன்னொரு பள்ளம் ஆகணும். அதனால இந்த பள்ளம் மூடாகணும்னா இன்னொரு இடத்த பள்ளம் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகாது. அதனால உலகத்துல ஒரு மரியாதை இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஒன்னும் சாமி நட போய் பிரார்த்திக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னுட்டு அதுதான் ஆனந்த சாகரஸ்தவம்னு மீனாட்சி பண்டத்துல சோழங்களுக்கு முதல்ல வாங்குற ஆவேத்யதாம் அவீதம் கிம் ஆவேத்யதாம் அம்பாட்டத்துல போய் முதல்ல பிரார்த்திக்கணும். முதல்ல பிரார்த்தனை தான் ஆவேத்யதாம். உன்னோட என்னமோ எனக்கு தெரிவிக்கணும்னு அபிப்பிராயம் இருக்கேன். உன்னோட தெரிவிக்கணும்னு அபிப்பிராயம் இருக்குன்னா அதுலயே ஒன்னும் எனக்கு அந்த அபிப்பிராயம் வரப்ப ஒன்னு இம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. உனக்கு சுகமா யாரும் தெரியாது. அவீதம் கிம் சுவாமியோட அப்பாட்ட எதுக்கா பிரார்த்தனை பண்ண போறேன் சோதனைகள்லாம் ஏன் பண்ண போறேன்னா அசாபி இருந்தாலும் உனக்கு தெரியாது இல்லதான். அவீதம் கிம் உனக்கு தெரியாது என்ன இருக்கு வாஸ்தவம் தான். இல்லாதனாலும் அசாபி இருந்தாலும் சொல்ல சொல்லணும்னா தோன்றேன். இது எந்த சொல்லணும் அசாபி அனுத்தும் வக்தவியம் என்னமோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுட்டா சொல்லாம இருந்துட்டு வேணா உள்ள என்னமோ பண்றது கொடைகிறது. ஆவேத்யதாம்
உனக்கு தெரிவிக்கணும். அது தம்பிக்கும் அவ்வளோ இருக்கு. அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு. இல்ல இல்ல சாப்பி அது இல்லை, நம்ம திருமணியாக அந்த சமாதானமே இல்லை எனக்கு. அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னா அனுத்தம் வக்தவியம் வக்தவியம்னு ஒண்ணு நின்றுட்டு அனுத்தம் சொல்லாம இருக்குதுவானா ஆந்தர ருஜா உள்ள என்னமோ பண்றது ஒரு பெரிய ரோகமா வந்து பிடிக்கிறது. சொல்லலையே சொல்லலையேன்னுட்டு ஆந்தர ருஜோ உபசமாய நாளம் அதுக்கு சமணம் வரத்துக்கு சொல்லித்தான் ஆகணும். இது உள்ள என்னமோ வந்துட்டு அது நிவர்த்தியாக சொல்லணுமே தவிர உனக்கு தெரியாதுங்கிற அந்த கொஸ்டினே வரைசால அந்த விஷயம் கிடையாது அப்படின்ட்டு எனக்கு என்ன உள்ள பண்றது அது சொல்லியாகணும். அவேத்யதாம் அவேதம் கிம் அதாபி அனுத்தம் வக்தவ்யம் ஆந்தர ருஜோபசமாய நாளம் இச்சே. அதனால பிரார்த்தனை பண்றேன். சிவனே நிசாத்தும் என்னமோன்னு சொல்றேன். அது கொஞ்சம் காதல போட்டுக்கணும். ரொம்ப பிரார்த்திக்கிறேன். இச்சே கிமவிதவனே நிசாத்தும் மாத பிரசீத மலயத்வஜபாண்யகன்யே சம்பாடத்தோடு இந்த மாதிரி பிரார்த்திச்சார். அதனால இந்த பகவானிடத்துக்கும் நமக்கு என்ன உறவுன்னு கேட்டா வேற ஒரு இடத்துல நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை, சொல்லி தெரிய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அவர் எது வச்சிருக்காரோ அதான் சரி. நாம் போய் அதை மாத்து இப்படி மாத்துன்னு கேட்க வேண்டாம். அதுக்காக சுவாமி இல்லை, அவருக்காரே அவர் பண்ணிட்டு போறார். அவர் ஒரு சட்டம் ஒரு அதிகாரம் பண்ணிட்டு போறார். நாம் போய் அதுல தலையிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, சொல்லவே வேண்டியதில்லை. பின்ன சுவாமி என்னத்துக்கு நமக்கு எல்லாரும் நம்ம மாட்டம் அசடாவே இருந்துச்சா அசத்துக்கெல்லாம் ஒரு வீடு வேணும் இல்லையா, அசத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அதுக்காக அதை மனசுல வச்சுடுவோம்னா நம்ம அதுக்கு நிவர்த்தியாய் சுத்தப்படுத்துறதுக்கு அந்த லட்சணத்துக்கு தான் ஒரு சுவாமி. அவருக்கு என்ன லட்சணம்னா பூர்வேசாமி குரு காலேன அனவச்சேதா. ஆரோத்தை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குருன்னு வச்சுக்கோ. குருஹத்தின்னு சொன்னேன், குருஹத்தின்னு சொன்னேன். நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குரு வராதுன்னு வச்சுக்கோ. அந்த குரு சுத்தம் வர்றதுக்கு அவருக்கு ஒரு குரு இருக்கார். இது ஒண்ணும். அப்ப அவருக்கு ஒரு குரு இருக்கார், அவருக்கு ஒரு குரு இருக்கார். இப்படியே இந்த குரு பரம்பரை போச்சுன்னா முதல்ல எப்பவும் சுத்தம் இருந்தா தானே முதல்ல ஒரு குருவாவது அவரை இருந்து சுத்தப்படுத்தினு தானே சுத்தப்படுத்தினு வந்திருப்பார். எப்பவுமே சுத்தமா ஒரு வஸ்து இருந்தா தானே அங்க இருந்து ஒரு சார்ஜ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர முடியும். அதனால அந்த நேச்சர்லயே ஒரு நிறைஞ்ச ஒரு நேச்சர்லயே எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி நிறைஞ்ச ஒரு சக்தியானது ஒண்ணு இருக்கணும்ப்பா. அது சுத்தமா இருக்கணும், அது சஞ்சலம் இல்லாம இருக்கணும், அசையாம இருக்கணும், கட்டியா இருக்கணும். எதை பிடிச்சிருந்தா நமக்கு எந்த பெருங்காத்து இருந்தா கூட இரும்பு கம்பமா இருக்கணும். அது அப்ப ஏற்பட்ட ஒரு இரும்பு கம்பம் இருக்கு. அப்படி ஒன்று இருந்தா தான் நாம் அதை பிடிச்சிட்டு நாமும் அதுல ஸ்திரமா இருக்க முடியும், சஞ்சலம் இல்லாம இருக்க முடியும். அப்பதான் நமக்கு யோகம் கிடைக்கும். அந்த யோகத்துக்காகத்தான் சுவாமி யோகம்னு யோக சாஸ்திரத்துல பாக்கி பலதாத்தாவோ ஜெகத்கர்த்தாவோ அதை பத்தி எங்களுக்கு கழுவே கிடையாது. அந்த லட்சணமே சொல்லல. இந்த லட்சணத்தையும் அடியோடு விட்டுட்டு நமக்கு இருக்கிற உறவு சுவாமிக்கு நமக்கும் அவர் அனுகிரகம் பண்றாருன்னு இல்லை, அவர் இருந்தா போறோம் நமக்கு. அவ்வளவுதான். அவர் இருக்கிறதுனாலேயே தானே ஒரு நல்ல சாமான் இருந்தானா அது எல்லா சாமானையும் அது இருக்கிறதுனாலேயே சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு இல்லாம நல்ல சாமானும் இருந்தா போறோம். அப்படி நல்ல சாமானம் இல்லைன்னா நமக்கு வழி கிடையாது. நம்ம நல்ல காரியத்துக்கு பிரயத்தனம் பண்றதுக்கு வழி கிடையாது, நம் நன்னாரத்துக்கு வழி கிடையாது. அப்ப ஏற்பட்ட அந்த உறவு தான் சாட்சாத் ஈஸ்வரன், ஒரு கருணா சமுத்திரம், தயா சமுத்திரம், நித்திய சித்தன், நித்திய புத்தன், எல்லாத்துக்கும் மூலபுருஷன். அவன் சஞ்சலமே கிடையாது. இன்னும் தமிழ்லையும் சொல்றப்போ பற்றற்றானுடைய பற்றையை நாம் பற்றினோம்னா நாமும் பற்று உண்டு. திருக்குறள் சொல்றப்போ பற்றற்றான் இருக்கான், அவன்தான் சுவாமின்னு வேறு. எந்த காலத்திலும் பற்றற்றான் இருக்கான். அவனோட சம்பந்தத்தினால பாக்கி எல்லாரும் கொஞ்சம் பற்றற்றவளா ஆயிடுவா, கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி பற்றற்ற லோகத்தில் ஒருத்தருந்தாளா நமக்கு இன்னும் ஈஸ்வரன காலம் கொஞ்சம் அது இன்னும் தெரியும். அதான் தெய்வத்துக்காலும் குரு பரிசுங்கிறதுக்கு அந்த பற்றற்றது வஸ்துவை நம்ம நேரம் அனுபவிக்கல. வாஸ்தவத்துல அந்த இடத்துல போய் சார்ஜ் பண்ணிட்டு இவனுக்கு ஆசை இல்லாம ஒருத்தர் நமக்கு கிடைச்சிட்டான்னா அவன் அந்த சுவாமியை காட்டிலும் நம்ம இவன் தான் பெரிய சுவாமி. இப்ப அந்த சுவாமிக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இவன் அந்த மாதிரி அவ்வளவு கிரகமா இருந்துட்டான்னா, ஒரு அழுக்கு அழுக்கு ஒண்ணும் இல்லாம சுத்தமா இருந்துட்டான்னா அந்த சுவாமி தானே இவனும். அதனால குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன் சொல்றப்போ அந்த சுவாமிக்கு இந்த சுவாமிக்கு என்ன இவனுக்கு என்ன வித்தியாசம்னா அப்போது இல்லாம இருக்கிறதுலையும் சரி, கருணையிலும் சரி, ஞானத்திலையும் சரி நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனால அந்த ஈஸ்வரனுக்கு எத்தனாலையோ அந்த ஈஸ்வரத்துல அந்த இன்னொரு குரு இருக்கனாலையோ இவன் நிறைஞ்சு போயிட்டான். நிறைஞ்சு போட்டவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் என்ன இவனுக்காலும் தெரியும்.
ஏன்னா அவன் ஒரு ஆபீஸ் ஒன்று கூட இருக்கவனுக்கு இவனுக்கு ஆபீஸ் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். உத்தியோகம் என்ன, ஜெய சிருஷ்டி பண்றது, சம்ஹாரம் பண்றது, அதுக்கு பரிபாலனம் பண்றது, இன்னும் அறைய போய் அடிக்கிறது, கொலை பண்றது, சமப்படுத்துறது, இதெல்லாம் மசூதியிட போல சம்ஹாரம் பண்றது, அங்க இருந்து இந்த காரியங்கள்லாம் ராவண சம்ஹாரம் பண்றது, சிசுபாலன வசம் பண்றது, இந்த வேலையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஆபீஸ் கூட அவனுக்கு. இவன் ஆபீஸ் வேலை இல்லாம இது மிச்சம், அவ்வளவுதான். பாக்கி எல்லாத்துலயும் அவனை எந்த காரியத்துக்காக அவனண்ட போறவன் நம்ம அந்த ஈஸ்வரண்டத்தை, அந்த காரியம் அவனுக்காக வேலை இருக்கு சுவாமிக்கு. இந்த வேலையே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறவன் நமக்கு குரு, அவனுக்காக நமக்கு அவன் எங்கேயோ இருக்கான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் நினைச்சு பார்த்துக்கணும், ஊகம் பண்ணி பார்த்துக்கணும், இவன் பிரத்யட்சமா பார்க்கணும் நம்ம. அதனால அந்த ஈஸ்வரனை காட்டிலும் குரு பரிசீன்னுட்டு, அதனால நம்ம பெரியவாள்லாம் தெய்வபக்தி குருபக்தி இது ரெண்டும் நமக்கு வேணும்னு சொன்னதுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கும் இன்னும் வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு வேலை கூட இவருக்கு வேலை இல்லாத அப்படி சுத்தஸ்வரூபத்துல மாசம் இருக்குது. அவன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஓஹோ இவனுக்கும் ஒரு ஆசை இருக்கோ, இவன் ஏதாவது கோபிஷ்டனும், அந்த நரசிம்ம சுவாமினா கோபிஷ்டனும், திருப்பரசுனாரம்னா அவன் கோபிஷ்டனும், அவன் நல்லா இருந்தாலும் சந்தேகங்கள்லாம் கூட வரும். அந்த சந்தேகங்கள்லாம் கூட இல்லாம அவன் ஆர்வம்னா இருக்கானோ இல்லையோ, எப்படிப்பட்டவனோ சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் இவன் பிரத்யட்சமாக பார்த்திருக்கான் ஈஸ்வரன் எப்படி, ஈஸ்வரன் எந்த காரியத்துக்காக இடத்துல சம்பந்தமோ அந்த காரியத்துக்கு இவனுக்கு பிரத்யட்சமா பார்க்கணும், இவனுக்கு பிரத்யட்சமா நமக்கு பலத்தை கொடுக்க முடியும். ஆனா அவன் தான் குரு, அவன் தான் பிரம்மா, அவன் தான் இருக்கிறான், அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லு பகவான் பாதராயணான்ட்டு இவரை வியாசரை சொல்றப்போ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரன்னு சொல்றது, இவன் 3 கோடி சொல்றது. பாதராயணர் வியாசரை பத்தி சொல்றப்போ அபாலலோச்சன சம்பு திபாபுர் அபரோஹரி அச்சதுர்வதனோ பிரம்மா பகவான் பாதராயணா. 4 மூஞ்சி இல்லாத பிரம்மா, 3வது கண் இல்லாத சிவன், 2 கையுள்ள வியாசர், 2 கையுள்ள ஆளு விஷ்ணு, இவர்தான் பாதராயணர்னு பேரு. அபாலலோச்சன சம்பு, நெத்தியில் ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணு அவனுக்கு அபாலலோச்சன சம்பு அச்சதுர்வதனோ பிரம்மா திபாபுர் அபரோ ஹரிஹி பகவான் பாதராயணா. 2 கையுள்ள ஹரி, அதுதான் பாதராயணர் வியாசர்னு. வியாசர் எல்லாருக்கும் மூல குருவானதுனால அவரை எல்லா குருவும் நமக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரன்ட்டு சொல்லியிருக்கா. அதனால சுவாமி இருக்கார். சுவாமின்னா அதுக்கு சாஸ்திரங்களையோ பெரியவாழ்லையோ அனுபவத்திலேயோ சுவாமியினுடைய நிலை நிறைஞ்ச நிலை எப்பேற்பட்டதோ அப்படி நிறைஞ்ச நிலை நமக்கு குருவிடத்தில் இருக்குன்னு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிட்டாலனா சுவாமி கூட நமக்கு வேண்டாம். சுவாமியோட என்ன ஹரி அந்த ஹரி வேண்டாம் விடுறது இல்லையா? அதனால அப்படி நம்பிக்கை நமக்கு ஒண்ணும், அந்த நம்பிக்கை நிஜமான நம்பிக்கையா இருக்கணும். அதனால வாஸ்தவம் அப்படி நமக்கு நம்பிக்கை வந்துட்டுனா அப்போ சுவாமி கூட வேண்டியதில்லை. இல்லைன்னா ஒரு வழிகாட்டியா மாத்திரம் ஒரு பெரியவாள் கிடைச்சாலாம் அவளை குருபக்தி பண்ணிட்டு அப்புறம் தான் ஈஸ்வரன். கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை குரு நடத்துல கொஞ்சம் குறைவா இருந்தா தான் ஈஸ்வரன் வேணும். ஆனா ஈஸ்வரத்தோடு இருக்க ஈஸ்வரன் இல்லாதனா இது நமக்கு லோகத்துக்கு கத்தியே இல்லையே. இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு பூர்வேகாவது குரு, நமக்கு குரு நமக்கு குரு நமக்கு குரு நமக்கு குருனா எல்லாத்துக்கும் மூல குருவா ஒருத்தர் எப்பவும் சாஸ்திரமா இருக்க முடியாது ஒருத்தர் வேணும், அவன் தான் ஈஸ்வரன். அதனால அவனிடத்துலயே நேரம் சம்பந்தம் நமக்கு வேணுமானா வேண்டியதில்லை. அதுதான் வீட்டராக விஷயம் தான் சித்தம்னு அடுத்து ஆசை இல்லாத மனசுல நினைச்சா கூட பூர்வம் உனக்கு அப்படின்னு ஈஸ்வர பணிசானம் சொன்னார். ஈஸ்வர பணிசானம் இப்போ நமக்கு ஆசையெல்லாம் விட்டவன் நேரம் ஒரு ஆள் ஆப்பிடாதவனாத்தான் அது கொஞ்சம் அரகரா இருக்கிற ஆச்சாரியால் கொஞ்சம் வாங்கிட்டு பக்தி மாத்திரம் நாம் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு போய் தியானம் பண்ணி பஞ்சாஷ்டாயோட ஜபம் உபாசனம் எல்லாம் பண்ணிடணும். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சாஸ்திரத்தை சொல்லிக்கிற மாதிரி அது சுத்தமான ஸ்வரூபம், அது சமுத்திரமான ஸ்வரூபம், அதுக்கு கொஞ்சம் கூட அசையாது. சித்தவிருத்தி கொஞ்சம் கூட அசையாதவன் ஈஸ்வரன், சித்தவிருத்தியோ கொஞ்சம் கூட சரிக்காதவன் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சு அவனை தியானம் பண்ணி நாம் தன்மையும் ஆகணும். அப்படி இல்லாம நமக்கு அந்த ஈஸ்வரன் எவ்வளவு சுத்தமாகவும் எவ்வளவு உத்தமாயும் எவ்வளவு சரிக்காமலும் எவ்வளவு ஆனந்தமாகவும் அப்படி இருக்காரோ ஆனந்தகரமா இருக்காரோ அப்பேற்பட்ட ஒரு ஈஸ்வரன் லட்சணத்தோட ஒரு உத்தியோகம் மாத்திரம் இல்லாம உத்தியோகம் மாத்திரம் குறவு அப்படி ஒரு சுவாமி நம்ம கிடைச்சிட்டாருன்னா பிரத்யட்சமா அப்புறம் அந்த சுவாமி ஒன்று கூட வேண்டியதில்லை அப்படின்னு. அதுதான் குரு குரு பக்திங்கிறது ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி ஜாஸ்தியா வச்சுக்கணும்னுட்டு இந்த வைஷ்ணவர்ல கூட ஒரு ஸ்லோகம் வந்து தேசிகன் சொல்லிருக்காரு. ஆச்சாரியாயுக தேவதாம் சமதியாம் வன்யாம்னா வன்யாமஹேன்னு. ஆச்சாரிய காட்டிலும் தேவதை வசத்தின்ட்டு நான் நினைச்சவே இல்லை அப்படின்ட்டு வைஷ்ணவர்ல ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஆச்சாரியாயுக தேவதாம் சமதியாம் வன்யாம்னா வன்யாமஹே அப்படின்னு சொன்னாருன்ட்டு சொல்றது இல்லை.
ನಮಗೆ ಶಾಸ್ತ್ರ ಶಿವರುಷ್ಟೇ ಗುರುಸ್ತ್ರಾದ ಗುರುವೃಷ್ಟೇ ನಗಸ್ತೇನನ್ನುಟ್ಟು ஈஸ்வரனுக்கு விசாரம் வந்தா கூட குருவனிடத்துல போய் தான் நான் சமாபனம் பண்ணிக்கணும். குருவனிடத்துல விசாரம் பண்ணிட்டா அப்புறம் ஈஸ்வரன் சொன்னா கூட அவர் கேட்க மாட்டார், கால ஓட்ட மாட்டாரு, எங்கேயோ விடா அப்படின்ட்டு அப்படின்னுட்டு சொல்றது. அதை காரணம் ஈஸ்வரனை காட்டிலும் குருபக்தி வரிசைன்னுட்டு. அதனால ஈஸ்வரபக்தின்னா ஈஸ்வரன் இருந்தா அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாததுன்னா நமக்கு கத்தியில நிதாடுறதுக்கு. ஆனா நமக்கு நேரம் பிடிச்சிக்கிறதுக்கு குரு சரியான வசந்த குரு நமக்கு நம்பிக்கை வந்துட்டு போனா அந்த ஈஸ்வரன் பக்தியை பண்ற காட்டிலும் இந்த குருவோட பக்தி பண்ணிட்டு போனா அது அதை காட்டிலும் பெரிய. அதனாலதான் ஈஸ்வர பக்தி, தெய்வபக்தி, குருபக்தி இது ரெண்டும் வேண்டியதுன்னு பெரியவாள்லாம் சொல்றதுக்கு காரணம் அதான். தெய்வம்னா என்ன அப்படின்னா தெய்வத்துக்கு லட்சணம் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு பிரகாரம் இருக்கு. சில சாஸ்திரம் இந்த லட்சணங்கள்லாம் சொல்லிடுவானா இது எல்லாமே இதெல்லாம் கிடைச்சிடுவேன்னு அப்படி சில சாஸ்திரக்காரெல்லாம் கர்த்தான்னு சொன்னா கர்த்தா ஈஸ்வரன் தான் எனக்கு அதுவும் வேண்டாமே, பலதாத்தான்னா அது இல்லாம கர்மாவை கொடுத்துட்டு போயிட்டுமே அப்படின்னு இப்படி எல்லாம் கேள்வி வந்துடும். அதனால நமக்கெல்லாம் திதி வேணுங்கிறாப்பா, அதுக்கு நாமெல்லாம் அழுக்கா இருக்கோம், அழுக்கெல்லாம் இருந்தா தான் உடம்பு இருந்தா தான் இந்த அழுக்கெல்லாம் நிறுத்தி கொண்டு தெரிய உண்டு. அதுக்கே கஞ்சி இல்லாம ஒரு அங்கீகாரமான பிரபஞ்சம் வேணும். அப்போ ஆனந்தமும் சுகமும் ஒன்றும் இல்லாம வரும் பிரபஞ்சத்துல. அது ஒண்ணு வேணும்னு சொன்னா ஒரு விட்டுறதுக்கே முதல்ல ஈஸ்வரன் வேணும். அதுக்காக இருக்கிற ஈஸ்வரன் தான் அதான் ஈஸ்வரன். ஆனா இது ஜெகத் கர்த்தாவா இல்லையான்னா கர்த்தா இல்லைன்னு சொல்ல முடியாதுனால பலதாத்தா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஸ்தாபிச்சிருக்கான வேதாந்தத்துல. அதனுடைய வாதம் பண்ணினா அது நீ வெறும் ஜெகத் கர்த்தா ஈஸ்வரன் இல்லாம ஒரு ஜெகத்தெல்லாம் உண்டாயிரும் சொல்ற அந்த வாதம் ஒன்று சொல்லக்கூடாது. பலம் கர்மா பலத்தை தானா கொடுத்துரும் சொல்ற வாதம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஈஸ்வரன் தான் வேணும். ஆனா அந்த காரியத்துக்காக நமக்கு ஈஸ்வரன் இடத்துல அவனிடத்துல நான் பக்தி பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக ஜெகத் கர்த்தாவா இருக்கிறதுக்காகவோ பலதாதாவா இருக்கிறதுக்காகவோ அதுக்காக அவனோட போக வேண்டிய காரியமே நமக்கு கிடையாது. நமக்கு காரியம் அவன் பரம பரிசுத்தமா இருக்கான், அவன் கொஞ்சம் கூட அசையாதவனா இருக்கான். அந்த சுத்தி வேணும் நமக்கு இருக்க அழுக்கு நிவர்த்தி ஆகணும், நமக்கு இருக்கிற சஞ்சல நிவர்த்தி ஆகணும். இந்த சஞ்சல நிவர்த்தி பண்றதுக்கு அவனுக்கு உபகாரமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்காகத்தான் ஈஸ்வரன் வேணும். எவனை நம்ம மனசுல நினைச்சிடுவோம் தன்மையான ஆயிடுவோம். அப்படியே ஒருத்தன் ஈஸ்வரனை தவிர பிரத்யட்சமா பார்த்த ஈஸ்வரன் அப்பிரத்யட்சம், பிரத்யட்சமா பார்க்கறோம் அதே மாதிரி இருந்துட்டோம்னா அந்த ஈஸ்வரன் கிட்ட போகக்கூடாது, போக வேண்டியதில்லை, மனசால தியானம் பண்ண வேண்டியதோட வேலை இல்லை, பிரத்யட்சமா பார்த்துடலாம். அப்படிங்கிறதுக்கு தெய்வபக்தி குருபக்தி இது ரெண்டும் நமக்கு வேணும். மனுஷனா பிறந்தவனுக்கு ஈஸ்வரன்ல ஒரு இவ்வளவு ஒரு பெரிய மகாசமுத்திரமா எல்லாத்துக்கும் ஒரு கசி ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா அந்த கசி ஒன்று இருந்தா தான் நாம் எல்லாரும் நன்மை அடைய முடியும். அப்படின்ட்டு இதனாலேயே ரொம்ப அசுத்தமா நாம் இருக்கோங்கிறதுனாலே ரொம்ப சுத்தமா ஒரு வஸ்து இருக்குன்னு அர்த்தமாச்சு. ஒரே மழை நாளா ஒன்று இருந்தானா வெயில் நாள் ஒன்று இருக்கணும்னு அர்த்தமாச்சு. ஒரே இருட்டா இருந்தானா ராத்திரி ஒரே பகலா இருக்க சமயம் ஒன்று இருக்கணும்னு தீர்மானம் வச்சு. அதனால நேர் மாறுதலா நேசல் ஒன்று இருக்குதான் இருக்கணும். நாமெல்லாம் எத்தனைக்கு எத்தனை பாபியாயும் எத்தனைக்கு எத்தனை துச்சியாயும் எத்தனைக்கு எத்தனை அஷடாயும் எத்தனைக்கு எத்தனை சந்தேகமும் எத்தனைக்கு எத்தனை கஷ்டங்களும் எத்தனை இருக்கோ இது இல்லாம ஒரு வஸ்து இருந்தாகணும்னு இதனாலேயே தீர்மானம் ஆயிட்டு அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருந்தாதான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லுபடுறதுக்கு வழி. அதனால கிளேச கர்ம விபாக ஆசையர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர நாமே நம்ம காட்டிலும் பெரியவாளா சில பேர் பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு ஒரு சின்ன சாமான் வந்தா கூட நமக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ ஒரு நஷ்டம் வந்தாலோ ஒரு துக்கம் வந்தாலோ நம்ம எவ்வளவு பாதிக்கிறதோ இவ்வளவு இது காட்டிலும் ஜாஸ்தி வந்தா கூட பாதிக்காம சில பேரை பார்க்கறோம். நம்ம காலம் கொஞ்சம் ஒரு டிகிரி பேசியா இருக்கா இப்படியே பண்ணிட்டே போயிட்டு வந்தானா குன்னும் கூட கிடைச்சாலும் ஒரு எல்லை வந்ததானா அந்த எல்லையில போய் ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்ட்டு அந்த எல்லையிலேயே ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அவன் தான் நமக்கு ஈஸ்வரன காலிலும் வசதி அவன் தான் அப்படின்னுட்டு ஈஸ்வரன காலிலும் குரு வசதி அப்படின்னு சொல்றவங்களுக்கு காரணம் இந்த ஈஸ்வர பக்தி குரு பக்தி. ஒவ்வொருத்தனுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துட்டு தானே அந்த என்ன குருபக்தி கிடைக்கிறது கஷ்டம் லோகத்துல. குருபக்திங்கிறது ஈஸ்வர பக்தியாவது சுவாமி நமக்கு நேரம் இல்லை, நம்ம பக்தி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால நேரம் பார்க்கல நம்ம குரு யாரான ஒரு குரு இடத்துல இவன் ஈஸ்வரன் தான் நமக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அது அகற்ற நம்பிக்கை இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அவன் போகிறதா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த குரு நமக்கு நம்பிக்கை இருந்தா நம்ம கடை போய் வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை லோகத்துக்குள்ள ஏதானு ஒண்ணு நமக்கு இவனை காட்டிலும் ஒரு நமக்கு கதி இல்லை அப்படின்னு ஒத்தன இடத்துல நமக்கு சர்வத்தையும் சரண்டர் பண்ண முடியாத நமக்கு அந்த வாஸ்தவமான கன்விக்ஷனோட ஒருத்தனுக்கு நமக்கு கிடைக்குதானா அந்த கிடைக்கிறதுக்கான பாக்கியம் லோகத்துல கிடைக்கல. அப்புறம் என்ன வந்து நமக்கு நான் என்ன இப்ப என்ன சந்தேகம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்து என்ன பண்றது, ஒரு துக்கம் வந்து என்ன பண்றது, ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்றது, காரியம் வந்து என்ன பண்றது, இப்ப கஷ்டம் வந்து என்ன பண்றது அப்படின்னு நம்ம புத்தினாலதான் யோசிக்கிறோம். அது முழுக்க அவனுக்கு சரண்டர் பண்ணிடுறது. அவன் என்ன சொல்றாங்க வீட்டு வெட்டு போறது. அப்ப நமக்கு பாரம் முடியல ஒவ்வொருத்துல நம்ம இவ்வளவு பாரத்தையும் தள்ள தூக்கி வச்சுருக்கோம். அதனால வேண்டாண்டாப்பா இன்னும் கொண்டு போட்டுவானா இவ்வளவு பாரத்தையும் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னா அப்ப நமக்கு ரொம்ப லேசுன்னா இந்த வயசு. ஏன்னா அவங்களுக்கால் வந்து அவன் சொல்லப்படி போனவானா நமக்கு இன்னும் உபத்திரவத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு நாம உபத்திரம் இல்லையோ நாம மட்டும் சரியா உபதிரவம் அதுக்காக அவனா நினைச்சுட்டு நம்ம
அதனால அப்படிதான் சரண்டர் பண்ண முடியாத ஒரு புத்தி ஒருத்தனுக்கு வந்து அது இப்படி ஒருத்தன் கிடைச்சிட்டான் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு எல்லா இடத்துலையும் சந்தேகம் தான் கிடைக்கிறது வந்து சேரும் நமக்கு. அதனால அவ்வளோ நான் பண்றதான் தேவையில்லை அப்படின்னுட்டு அந்த பாரம் இல்லாம ஒருத்தனிடத்துல சர்வத்தையும் சரணாகதி பண்ண முடியாத ஒருத்தர் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா அதை காட்டிலும் தேசம் நமக்கு கிடையாது. எல்லா பாரமும் நமக்கு நிவர்த்தி ஆயிடும்ன்றதுதான் அதான் நமக்கு குருபக்தின்னு சொல்றது. அதான் அப்படி இல்லாத இடத்துல கூட தான் இல்லாத இடத்துல தான் ஒரு ஈஸ்வர உபாசனம் பண்றது, ஒரு மார்க்கம், ஒரு பூஜை, ஒரு தர்மம், தெய்வம் அப்படி நம்ம கிடைக்கிறது கஷ்டமா வச்சுக்கிறதுனால ஏதோ ஒரு பரம்பரையில வந்து பிரிவாளத்தினால அனுகிரகத்தை பிரிவா அந்த அனுகிரகத்தோட கூட ஒரு ஜபத்தையோ மந்திரத்தையோ பிரதேசத்தையோ அனுகிரகத்தையோ பெற்றுள்ளவன அவளுக்கு பூர்ண நம்பிக்கை நமக்கு வரத்துக்கு முடியாத பாக்கியம் கிடைக்கலன்னா அப்புறம் தான் சுவாமி வேண்ட போனதே தவிர இல்லவா சுவாமியே வேண்டியதில்லை நமக்கு. அந்த சுவாமி வேண்டியதான் சுவாமி இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த சுவாமி இருந்தா தான் இப்படி நமக்கு இதுவாக கிடப்பா. அது சுவாமி இருக்காருங்கிற ஒண்ணுதான் வேணுங்க. அதுவும் சுவாமியோட காரியம் கிடையாது. அதிகமா நமக்கு இவனத்திலே காரியம் வந்துடும். அந்த சுவாமியோட நமக்கு காரியம் இருக்கணும்னு அரசரா நமக்கு அவ்வளவு நமக்கு குரு கிடைக்கல, பூர்ணமா நமக்கு நம்பிக்கை வரல, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னா அப்பவும் சுவாமி வேணும். அந்த சுவாமியோட கூட பயப்படுத்த ஒரு சுவாமியை நமக்கு பலம் கொடுக்கிறவர் லாபம் கட்சி ஒண்ணு அவருடைய சக்தி அபார சக்தின்னு அதனால பயப்படவே வேண்டியதில்லை நம்ம சுவாமியில. அதனால அவர் சுத்தமா இருக்கார், அவர் சஞ்சலம் இல்லாம இருக்கார், நம்ம செஞ்சது அவர் போறது நம்ம அதுக்கு அவர் நிறுத்தி பண்ணுவார்னு அந்த ஒரு சுவாமியோட கொண்டாடுனே தவிர நமக்கு பிரார்த்தனை பண்ணணும் அது கொடுப்போம் இது கொடுப்போம் நினைச்சுவா அது சுவாமியே வேண்டியது இருக்கு. அந்த காரியத்தை வச்சுட்டு அந்த காரணத்தை வச்சுட்டு சுவாமியோட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுதான் நம்ம சாஸ்திரத்தின் அபிப்பிராயம். அதான் தெய்வசக்தி காரணம் குருஹக்தி விருஷன்னு சொல்றதுக்கு நமக்கு பாரமே இல்லை. எல்லாத்தையும் ஒருத்தர் நடுவில் தப்பிச்சுட்டு போனா அவன் மனசு பிரகாரம் ஏதோ ஒரு மனசு பிரகாரம் தான் அழகா நடக்கணும். அதனால இதனால நஷ்டம் வந்தானா தான் நம்மளால நஷ்டம் வந்து அந்த மாதிரி அவனால நஷ்டம் வந்தா நடந்து போறது, அவன் ஒரு அந்த மனசு பிரகாரம் நடந்து போறது அப்படின்னுட்டு வச்சுக்க வேண்டியதுதான் குருஹக்தின்னுட்டு அதுக்கு பேரு. அதனால தெய்வசக்தி காட்டணும் குருஹக்தி விருஷி அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. தெய்வசக்தியும் வேணும், குருஹக்தியும் வேணும். குரு தேவதாசப்தான்னு அடிக்கடி சொல்றப்போ தேவதாசப்த குருஹக்த இது ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்க சாஸ்திரம் தான் நிறைய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை மறக்காம அந்த சாஸ்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் துடுக்க முடிய கொஞ்சம். அதனால எல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த படிப்பெல்லாம் பக்தியோட வரணுமானா குருவண்டத்துல போய் தெரிஞ்சுட்டா தான் பக்தி எல்லாம் வரும். ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தெரிஞ்சுட்டோம்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாது. இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல தெரிஞ்சுக்கிறதா தான் இருக்கு எல்லாம். அதுக்காகத்தான் எல்லாம் வந்து குருகுலத்துக்கு போங்க, குருகுலத்துக்கு போகலன்னா பணமாவது கொடுத்து குருகுலத்துக்கு போடாதான்னு சொல்லணும் போ. ஆனா அது நகை குருகுலம் இல்லை, அதுவும் நகை குருகுலம் இல்லை. பணத்து கொடுத்துட்டு குருகுலத்துக்கு சொல்றது நகை குருகுலம் இல்லை. அது போக மாட்டேங்கிறாள். அதுக்கா பணத்துடைய கஷ்டத்தினால தானே குருகுலத்தை வச்சுட்டு வேற இன்ஸ்டியூஷனுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால குருவண்ட போன்னுட்டு அதுக்காக நீ குருவண்ட போனேன்னா கொஞ்சம் பணம் தரேன் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்காவது ஒரு முதல்ல வச்சுட்டு அவன் எல்லாம் குருவண்ட போன்னு சொல்லணும். அப்புறம் இந்த இது பணத்தினாலேயாவது குருகுலத்துக்கு போனான்னா அப்புறம் அந்த ரசத்தை அனுபவிப்பான். அதுல இருந்து அது குருவுக்கு சீக்கிரமா இருந்து அதுல இருந்து அனுப்பிக்கிட்டோம். ஆனா இப்ப இவ்வளவு தூரம் எல்லாம் இன்ஸ்டியூஷனா போயிட்டுது. இப்ப எல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் மிஷின் உண்டாயிட்டுது. எல்லாம் மிஷினரி ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன கவர் சுத்து, அதனால நூல் நூத்து, அதனால ஏற்றி வச்சுக்கோன்னு சொன்னவானா எங்க நடக்கிற காரியம் அது. எங்க பார்த்தாலும் இதுவா போயிட்டுது அப்படின்னு எல்லாம் மிஷின் வரப்போ நான் என்ன தனியா மட்டும் இது பண்றது எங்கேயான முடியுமா? எங்க பார்த்தாலும் ரைஸ் மில் உண்டானதுக்கப்புறம் எல்லாம் உரல்ல குத்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இது நடக்கிற காரியம் அப்படின்னு நடக்காத காரியம் தான். நடக்கிற காரியம் இல்லை. எல்லாமே மிஷின்றின்னா சுலபமாயிடுறது. இந்த இன்ஸ்டியூஷன் போய் எடுக்கிறதுனா ரொம்ப சுலபமா போயிடுறது. தனியா ஒரு அபியாரம் போய் எல்லாத்தையும் கத்துக்கிறதுன்னா எங்க நடக்க வருதுன்னு சில்ல சமாச்சாரம் அது அப்படின்னு இருந்தாலும் நடக்காதுதான், சந்தேகம் இல்லை. ஆனாலும் சில பேர் கைக்குத்துறது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அதுக்காக பண்ணணும்னு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இருப்பான். அதே மாதிரி கவர்தான் கட்டிக்கணும், கைக்குத்துறதுதான் கட்டிக்கணும் அப்படின்னு இந்த பிரவாகத்துக்கு நேரம் எதிர்த்து போய் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி அதுவும் 4 பேர் சாப்பிடல. நான் கைக்குத்துறது தான் சாப்பிடுறது, கவர்தான் கட்டிக்கிறது 4 பேர் இருக்காரு. அதனால இந்த மியூசியத்தில் இருக்கிற மாதிரியாவது சரி இருக்கு. அந்த மாதிரி குருகுலம் நம்ம மியூசியமா இருக்கட்டும் அப்படின்னு அதுதான் நான் ஆசைப்பட வேண்டியது. இப்போ அதோட மியூசியமா இருக்கிறத தான் அடியோட போயிட்டு இருக்கோம். அது கூட இல்லாம கொஞ்சம் 2 பேர் இருந்தாலானா ஒரு உதாரணத்துக்காக இருந்து பாக்கி வரைக்கும் நல்லதுதான். ஆனா நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு துக்கமாவது பண்ணா ஒரு செய்தியாவது வரும். வரவங்களுக்காக ரசிப்போம் ஒரு குருகுலத்தை அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் குருகுலத்தை எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடிய போறதுன்னு ஒரு ஆசையினாலேயோ அப்படி பண்ணிட்டு சக்தி வருது எனக்கு அதெல்லாம் மாத்திடுறேன் ஊரெல்லாம் மாத்திடுறேன்னு நான் நினைக்கிறதுக்கு நம்மளால முடியாது.
அடியோடு இல்லாம மறந்தே போடுற ஸ்திதி இல்லாம ஒரு வரவங்களாவது நல்ல இடத்துல இருக்கு. அதுக்கு எவ்வளவு நம்மளால பணம் தெரிவிக்கு, நம்ம இருக்கிற பணத்தை எல்லாம் அதை மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு 10 பேராவது பண்றதுக்கு அந்த பேரும் மனம் தெரிவிச்சு ஏதாவது செஞ்சாலும் செய்ய வைக்குது. அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பணத்தினால. பாக்கி காரியங்கள்லாம் பணத்தினால செய்ய வேண்டிய காரியமே இல்ல, அனாவசியமான காரியம் தான் பாக்கி காரியங்கள்லாம். அதனால ஒரு வரவுகளாக இருந்து இப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு அப்படிங்கிறத காக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பணத்தினாலேயோ நம்முடைய வாக்கினாலேயோ சரீரத்தினாலேயோ மனசினாலேயோ ஏதாவது செய்ய முடியுமானா அதுக்காக செய்யணும். தவிர எல்லாத்தையும் கரட்டி மாற்றி விடுறோம்னு ஆசைப்படுறது ரொம்ப அசட்டுத்தனது. அது ஒண்ணுமையும் பிரயோஜனம் இல்லை. இப்ப பாக்கி எல்லாத்துக்கும் நடக்காத ஆபத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடுபூர பிரச்சாரத்தை பண்றதுக்கு இப்படிதான் கொஞ்சமாவது இருக்கு. முதல் பாக்கி நிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குருகுல இருந்தா தான் இது குருசக்திங்கிறதும் அதுக்கு ஈஸ்வரசக்திங்கிறதும் கொஞ்சமாவது லோகத்துல இப்ப குருஹத்தியும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரசக்தியும் ரொம்ப குறையிறது. குருஹத்தி இல்லாதனால ஈஸ்வரசக்தியும் குறையிறது. அதனால அதுக்கு நல்ல சாஸ்திரங்களை குருமுகமா நாம் தெரிஞ்சுட்டு குருஹத்தியோ தெரிஞ்சுட்டு தான் வாஸ்தவமான உள்ள உணர முடியாத ஈஸ்வரசக்தி லோகத்துல நமக்கு கிடைக்கும். அதனால அந்த குருஹத்தியும் ஈஸ்வரசக்தியும் உண்டாகிறதுக்கு அந்த குருகுலம்ங்கிறது லோகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு, 4 இடத்துலயாவது பார்க்கணும், அடியோட போகல அப்படிங்கிற ஒரு முறையை நாம் செய்ய வேண்டியதுதான். இந்த குருஹத்தியும் ஈஸ்வரசக்தியும் விர போடுற மாதிரி ஆகணும். அதனால அப்பேற்பட்ட காரியத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய கடமை இருக்குன்னு சொல்லும்போது நான் எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஒரு காரியம் லோகத்துல யாராவது போய் ஒரு குருகுலத்துல போய் குருகுலத்துல போய் வித்தியாசம் பண்ணினால்னா அவளுக்கு நாம் ஏதாவது கொஞ்சம் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நம்ம மனசுல இருந்தா வரும். அது கூட நிச்சயம் பண்ண கூட வேணா ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருந்தா கூட வரும். அது கொஞ்சம் நம பார்வதி பதயே கோவிந்தநாம கீர்த்தனம்.